أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل فاتقوا الله ما استطعتم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا رب புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிபார்கள் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உலகம் முழுவதும் இருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. இந்த ஹஜ்ஜில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடாமல் அனைத்து ஹாஜிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக. இந்த ஹஜ்ஜின் போது இயற்கை பேரிடர்கள் எதுவும் நிகழ்ந்து விடாமல், அதாவது கடுமையான வெயில் ஏற்பட்டு விடாமல் அனைத்து ஹாஜிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே 2 காணொளிகளை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேன். அதில் ஒரு காணொளி மினாவிற்கு என்ன மாதிரியான பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது குறித்தும், மற்றொரு காணொளியில் மினாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள், வரலாறுகள், சிறப்புகள் ஆகியன குறித்தும் தெளிவாக பேசியிருக்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது 3வது ஒரு காணொளி. இந்த காணொளியில் உங்களுக்கு நான் மினாவில் நாம் எப்படி தொழுக வேண்டும், மினாவில் நாம் என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும், மினாவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் எந்த வகையான அமல்களை செய்து கழிக்க வேண்டும் என்பது குறித்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஏனென்றால் அமல்கள் செய்வதற்காக வேண்டிதான் நாம் அங்கு சென்று இருக்கிறோம். அந்த அமல்கள் எப்படி செய்வது என்பது குறித்து இந்த காணொளி உங்களுக்கு விளக்குகிறது. மினா என்கிற அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தப்ரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், இன்ன அம்ரு மினா ல அஜபுன், மினாவினுடைய செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. வஹிய லய்யிகத்துன், மினா என்பது ரொம்ப குறுகிய ஒரு இடமாக இருக்கு. ஃபிதா நஸலஹன் நாசு அத்தஸாக், மக்கள் மினாவிற்குள் இறங்கிவிட்டால் அந்த மினா ரொம்பவும் விசாலமாக ஆகிவிடுகிறது யா ரசூலல்லாஹ், இது ஆச்சரியமாக இருக்குது யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னமா மிஸ்ல மினா கர, மினாவிற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அது தாயினுடைய கருவறையை போன்று. அது ரொம்ப குறுகலான சிறிய ஒரு இடம்தான். ஃபைதா ஹமலத் வஸஅஹல்லா, ஒரு பெண் கர்ப்பவதியாக ஆகிவிட்டால் அந்த கர்ப்பப்பை விரிந்து இடம் கொடுப்பது போன்று மினாவும் உங்களுக்கு இடம் தருகிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மினா என்பது நாம் கர்ப்பப்பையை போன்ற ஒரு இடம், கர்ப்பப்பையை போன்று இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம், கர்ப்பப்பையை போன்று ஒரு தாயினுடைய மடியில்
70 தாய்களின் அன்பை கொண்ட அல்லாஹுவினுடைய பாதுகாப்பான ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் இந்த மினா. அந்த மினாவிலே பிறை 8 அன்று பகல் முழுவதும் நாம் அங்கே தங்கியிருப்போம். அங்கே ஃபஜ்ரு 2 ரக்காத்துகளாகத்தான் தொழ வேண்டும். லுஹர், அசர், இசா ஆகிய இந்த 3 வக்துகளை மட்டும் நாம் அங்கு குறைத்து தொழுவதா அல்லது முழுமையாகவே தொழுவதா? ஃபஜ்ரையும் மக்ரிபையும் குறைவில்லாமல் எப்பொழுதும் போல் வழமையாக முழுமையாகவே தொழுது விட வேண்டும். இந்த 3 வக்து தொழுகைகளை குறைத்து தொழுவதா அல்லது முழுமையாக தொழுவதா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதா பிறை 25 அன்னைக்கு மதீனாவிலிருந்து ஹஜ் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு வந்து மக்காவில் துல்ஹஜ் பிறை 4 அன்று ஃபஜ்ருடைய நேரத்தில் உள்ளே நுழைந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தத்தில் 10 நாட்கள் மக்காவில் தங்கியிருந்து அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்தார். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற எல்லா இடங்களிலும் 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்துகளாகவே சுருக்கிதான் தொழுதார். இந்த அடிப்படையில் நாம் மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவில் தொழுகைகளை சுருக்கி தொழ வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் எப்படி தொழுதார்களோ அதுபோல் நாம் தொழுக வேண்டும். பெருமானார் தொழுதது தான் மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவினுடைய சட்டம். இதை தான் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் 10 நாட்கள் தான் தங்கினார்கள். அதனால் அவர்கள் குறைத்து தொழுதது சரியானது. ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் ஒரு முசாஃபிர் பயணம் செய்யக்கூடிய சஃபராலி 15 நாட்களுக்கு குறைவாக ஒரு ஊரில் தங்கினால் தொழுகைகளை குறைத்து தொழுக வேண்டும். 15 நாட்களோ அல்லது அதைவிட அதிகமாகவோ தொழுதால் அவர் தொழுகைகளை குறைக்காமல் முழுமையாக தொழுக வேண்டும். 77 கிலோமீட்டருக்கு அப்பால் போன ஒரு சஃபராலி இப்படி தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு பொதுவாக ஒரு சட்டத்தை, சஃபருடைய சட்டத்தை சொல்லித் தருகிறது. அப்படி இருக்க இது ஹனஃபி மதுஹபில். இதில் ஷாஃபி மதுஹபில் பார்த்தோம்னா 82 மைல்கள் 131 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் புறப்பட்டு சென்று 4 நாட்களோ அல்லது 4 நாட்களை விட குறைவாகவோ ஒருவர் ஒரு ஊரில் தங்கினால் அவர் குறைத்து தொழுக வேண்டும் 2 ரக்காத்துகளாக. 4 நாட்களுக்கு அதிகமாக ஒரு மனிதர் தொழுதால் அவர் முழுமையாக தொழுக வேண்டும் என ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் சொல்கிறது. ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம் அப்படி சொல்கிறது. ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் இப்படி சொல்கிறது. இது இல்லாமல் மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவில் பெருமானார் எப்படி தொழுதார்களோ அப்படிதான் தொழுக வேண்டும் என்கிற ஒரு மக்கள் மத்தியில் பேசக்கூடிய சில சட்ட வல்லுநர்களும் சொல்லுகிறார். இவைகளில் நாம் எப்படி தொழுகுவது? ஏனென்றால் கஸ்ர் என்பது ஹனஃபி மதுஹபில் வாஜிப். அதே போல கஸ்ர் என்பது ஷாஃபி மதுஹபில் ஜாயிஸ். விருப்பப்பட்டா 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ளலாம். விருப்பப்பட்டா நீங்கள் 4 ரக்காத்துகளாகவே இல்லை ஒரு அசரு இஷாவை தொழுது கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் ஷாஃபி மதுஹபில் அந்த சட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்காவினுடைய நகராட்சியோடு மினாவும் சேர்ந்து விட்டதால் மக்கா தனி ஊரு, மினா தனி ஊர் அல்ல. மினாவும் மக்காவும் ஒரே ஊர் தான். அதனால் அங்கு தொழக்கூடியவர்கள் குறைத்து தொழாமல், கஸ்ர் செய்யாமல் முழுமைப்படுத்திய தொழுக வேண்டும் என்றெல்லாம் சட்டங்களை வகுத்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான 4 வகையான சட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் பொதுவாகவே நாங்கள் அல்லமானது ஹஜ் சர்வீஸ் மூலமாக 2007 நான் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைமை வழிகாட்டியாக தமிழகத்தின் கன்சுல் உலூம்
எங்களுடைய உஸ்தாதுனா ஓஎம் அப்துல் காதிர் பாகவி ஹஜரத் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று வரை பல ஹஜ்ஜுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் எல்லோருமே எப்பொழுதுமே மினாவில் 2 ரக்காத்துகள் தான் தொழுகுவோம், கஸ்ராக தான் நாங்கள் தொழுகுவோம். அந்த வகையில் அங்கு பெரும்பகுதி மக்கள் எல்லாருமே இப்படி தான் தொழுகுவார்கள். நீங்களும் கூட மினாவில் கஸ்ர் செய்தே தொழுது கொள்ளுங்கள். இதுதான் ஏற்றமானது, சிறந்தது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மினாவில் அப்படிதான் தொழுதிருக்கிறார்கள். மினாவில் இப்படி தொழுகுவது தான் சட்டம். இதுதான் மினாவினுடைய சட்டம், இதுதான் முஸ்தலிஃபா அரஃபாவினுடைய சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஹஜ்ஜில், தன்னுடைய வாழ்நாளில் செய்த ஒரு ஹஜ்ஜில் எப்படி தொழுதார்களோ அப்படிதான் தொழுக வேண்டும் என்று சட்டங்கள் சொல்கிறது என்று சொல்வார்கள். இதைவிட மேலானது என்னவென்றால், மினா முஸ்தலிஃபா அரஃபாவில் இருக்கக்கூடிய காலத்தில் மினாவில் எந்த நேரத்துலையுமே ஜம்மு செஞ்சு தொழுகக்கூடாது. தனித்தனியாக தான் அந்தந்த நேரம் வந்த பிறகு தான் தொழுக வேண்டும். அதனால் ஜம்மு என்பது மினாவில் கிடையாது. ஜம்மு என்பது 2 நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகுதல் என்கிற அந்த ஜம்மு என்பது மினாவில் கிடையவே கிடையாது. அதனால் ஜம்மு செஞ்சு மினாவில் தொழுகவே கூடாது, அது ஹராமாகும். அதே நேரத்தில் நாம் நம்முடைய டெண்டில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய டெண்டில் ஒரு தலைமை வழிகாட்டியாக ஒரு ஆலிமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நம்ம அழைத்து சென்றிருக்கக்கூடியவர்களோ யாரேனும் அங்கே இருப்பார்கள். அந்த டென்ட்டுக்குள்ளே எப்படி தொழுக வைக்கப்படுகிறதோ அப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். மினாவில் மட்டும் எப்படி தொழுக வைக்கப்படுதோ அப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வலா ஜிதால வலா ஃபுசூக், சண்டை சச்சரவுகளோ ஆபாசமாக பேசுதலோ கூடாது. நீங்கள் மினாவில் சென்று சட்டம் குறித்து பேச தொடங்கிவிட்டால் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டுவிடும். வாக்குவாதத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்று நாம் ஆபாசமான வார்த்தைகளை பேசிவிடுவோம். எந்த 2ஐ செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நம்மிடத்தில் உத்தரவிட்டிருக்கிறானோ அந்த உத்தரவை மீறியவர்களாக ஆகிவிடுவோம். ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பின்பற்றி தான் அவங்க மினாவுக்கு வந்து விட்டோம். ஆனால் அந்த ஹஜ்ஜில் செய்யக்கூடாது என்ற இறைவனுடைய உத்தரவை நாம் அங்கு செய்துவிட்டால் மிக பெரும் பாவிகளாக மாறிவிடுவோம். அதனால் பெருமானார் தொழுது போன்று தொழுது கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய டெண்டுகளில் எப்படி தொழுவிக்கப்படுகிறதோ அப்படி தொழுது கொள்ளுங்கள். ரொம்ப லேசானது. அது பிற 8 அன்று நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் இன்று உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். மற்ற மினாவினுடைய 10, 11, 12, 13 நாட்களை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை. வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் இலைஹி துஷர், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவிடத்தில் தான் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை விலகி கொண்டு செயல்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏன்னா மினாவில் வத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சி இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய உத்தரவு. அங்கு அல்லாஹ்வினுடைய அச்சத்தை போக்கும் விதமான பேச்சுகளோ நம்ம விவாதங்களோ நம்முடைய செயல்பாடுகளோ இருந்து விடக்கூடாது. அதே போல் மினாவில் ஏறத்தாழ நம்ம ஒரு 24 மணி நேரம் குறைவில்லாமல் இருக்கும். இந்த மினாவில் நாம் செய்யக்கூடிய தொழுகைகள், துவாக்கள் அனைத்துமே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம். இங்கு என்ன மாதிரியான துவாக்களை செய்யலாம், என்ன மாதிரியான அமல்களை செய்யலாம் என்று கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். 10 வகையான அமல்களை நீங்கள் இங்கு செய்ய வேண்டும். 1வது, 5 வக்து தொழுகைகளை முறைப்படி தொழுக வேண்டும். கஸ்ரு செஞ்சு தொழுகுவது செய்து தொழுக வேண்டும். மினாவில் ஜம்மு என்பது கிடையாது. இந்த 5 வக்து தொழுகைகளுக்கு முன்னும் பின்னும் நஃபில் தொழுகைகள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நீங்கள் தொழுகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜின் போது அந்த மினா முஸ்தலிஃபா அரஃபாவில் இருக்கிற அந்த காலத்தில் முன்பின் சுன்னத்துகளை தொழுதது கிடையாது. ஹதீஸுகளில் தெளிவாக வருகிறது. அது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான வேலைகள் இருந்தது, அல்லது அவர்கள் சஃபரில் இருந்தார்கள் என்கிற காரணத்துக்காக அவர்கள் தொழுகாமல் இருந்திருக்கலாம். இப்படி பல்வேறு.
ஆனால் இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 5 நேர வக்து தொழுகைகளை தொழுக வேண்டும், முன்பின் சுனத்துகளை நாம் தொழுக வேண்டும். அதே போல பிறை 9 அன்று இரவு, பகலெல்லாம் நாம் அங்கே தங்கியிருப்போம், தொழுகுவோம். அன்று இரவு அரஃபாவுக்கு செல்ல வேண்டிய அந்த நாள் இரவு, அந்த இரவை அங்கு நாம் தங்குவது சுன்னத். 3இல் 1 பகுதி நேரம் அல்லது மொத்த இரவில் அரை பகுதி நேரம் மினாவில் தங்குவது சுன்னத்தாகும். அதனால் நாம் அங்கு தங்கியிருக்க வேண்டும். இது 2வது வகையான அமல். 3வதாக நாம் மினாவில் இருக்கக்கூடிய காலத்தில் அதிகமாக தல்பியாக்கள், தக்பீர்கள், திக்ருகள், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற சொற்களை அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக இந்த இடத்தில் நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டி ஒரு நீண்ட நெடிய ஒரு திக்ருகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஏனென்றால் நம்முடைய ஞான வாழ்க்கையை வாழக்கூடிய சூஃபியாக்கள் பாரா தஸ்பீக் என்று ஒன்று ஓதுவார்கள். அந்த பாரா தஸ்பீகை நீங்கள் செய்து கொள்ளலாம். பாரா தஸ்பீக்னா என்ன? முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தையை 200 முறை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹுவில் இருக்கக்கூடிய பாதி வார்த்தையை இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் 400 முறை சொல்லிக்கொள்ள வேண்டும். 3வதாக அல்லாஹ் என்பதை நீங்கள் 600 முறை 600 டைம்ஸ் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் முடித்த பிறகு ஒரு 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும். இதை பாரா தஸ்பீக் என்று சொல்வார்கள். எல்லா நக்ஷபந்தியா, காதிரியா, ஷாதிரியா போன்ற எல்லா தரீகாவினுடைய ஷேகுமார்களும் இந்த திக்ருகளை பொதுவாக சொல்லி தருவார்கள். இந்த திக்ருகளை எல்லா காலத்திலும் நீங்கள் ஓதி வரலாம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த 5 நாட்களிலும் இந்த பாரா தஸ்பீர் என்று சொல்லப்படக்கூடிய 1300 தஸ்பீகளை நீங்கள் சொல்லி வர வேண்டும். 2வதாக சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்கிற இந்த தஸ்பீகை நீங்கள் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். என்னென்ன வகையான திக்ருகள்லாம் ஓத வேண்டும் என்று நான் இதே யூடியூப்பில் என்னுடைய தளத்தினுடைய தொடக்கத்தில் நான் உங்களுக்கு அனைத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் அங்கே சென்று பார்த்தால் அதை நீங்கள் காப்பி செய்து கொள்ளலாம், நீங்கள் அதை படித்துக் கொள்ளலாம். 3வதாக 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் ஹைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளலாம். அடுத்தபடியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திக்ரையும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அடுத்தபடியாக ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்பி கைருல்லா நூறு முஹம்மது சல்லல்லா லா இலாஹ இல்லல்லா என்கிற இந்த திக்ரை நீங்கள் 73 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் விதமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் என்கிற இந்த ஸலவாத்தை நீங்கள் 71 முறை ஓதிக்கொள்ளலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் என்கிற இந்த திக்ரை 7வது திக்ரை நீங்கள் 71 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். 8வதாக சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்கிற இந்த திக்ரை நீங்கள் 71 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல யா ஹய்யு யா கய்யூம் திக்ருகளிலேயே அல்லாஹ்வை உச்சகட்டமாக புகழக்கூடிய அற்புதமான ஒரு வாசகம் யா ஹய்யு யா கய்யூம். இதை 166 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்து சூராவை 100 முறை ஓதுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை 100 முறை ஓதுங்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை 71 முறை ஓதி திக்ர் செய்து கொள்ளுங்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ்
சூராவை 71 முறை ஓதி திக்ர் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்கிற இந்த இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பு வாசகத்தை நீங்கள் 313 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு இந்த திக்ருகளை எல்லாம் முடிக்கும் விதமாக சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதிக்கொள்ளுங்கள். கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற இந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் 21 வகையான திக்ருகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆயத்துல் குர்சியை நீங்கள் 33 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி இந்த 21 வகையான அந்த திக்ருகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இவைகள் அனைத்தையுமே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். மினாவில் நாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த திக்ருகளை ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய 3வது திக்ர். 3வது 5 நேரம் தொழுகுவது, மினாவில் இரவு தங்குவது, திக்ருகள் செய்வது. 4வதாக ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅத். இந்த மினாவில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை எந்த அளவு நீங்கள் அஞ்ச முடியுமோ அந்த அளவு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொள்கிறார். அதனால் இறைவனுடைய அச்சத்திலேயே நாம் அங்கு இருக்க வேண்டும். இறைவனுடைய அச்சத்தை விட்டு நாம் வெளியே வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய நினைவில் இருக்க வேண்டும். இறை அச்சம் என்றால் அல்லாஹ்வினுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்பது போன்று. 5வதாக மினாவில் இருக்கக்கூடிய காலங்களில் நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதால் நாம் அதிகமாக துவா செய்து வர வேண்டும். என்ன மாதிரியான துவா செய்வது? யா அல்லாஹ், நான் எங்கே இருந்து கொண்டு துவா செய்தால் என்னுடைய துவாவை ஒப்புக்கொள். எனக்கும் என்னுடைய மனைவி, குடும்பத்தினர், உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை. 3வதாக பாவ மன்னிப்பு. இது எங்கிருந்து நீங்கள் துவா செய்ய ஆரம்பித்தாலும் இந்த 3 துவாக்களையும் நீங்கள் ஆரம்பத்தில் துவா செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் துவாவை அல்லாஹ்விடத்தில் செய்தால் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறதெல்லாம் கேட்டு முடிச்சிடுவீங்க. அதற்கு பிறகு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால் அந்த மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவுடைய இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துவாக்களை நீங்கள் அதிகமாக கேளுங்க. ரசூலுல்லாஹ் துவா ஓதிருக்காங்க இல்லையா, துவா கேட்டிருக்காங்க இல்லையா, நம்மகிட்ட அந்த துவாக்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்கும், எடுத்து சென்றிருப்பீர்கள். அதற்கு நான் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ஹிஸ்புல் ஆலம் என்கிற ஒரு நூலை அழகாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். அல் ஹிஸ்புல் ஆலம் என்கிற இந்த நூல் அற்புதமான ஒரு நூல். நிறைய இடங்களில் தெளிவாக இருக்கின்றது. இந்த கிதாபுகள் எல்லா பதிப்பகங்கள்லையும் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி வைத்து கொண்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புத்தகம் வேறு வகைகளிலையும் இது போன்றும் இருக்கும். அமல்களில் பொற்புதையல் என்கிற பெயரிலும் இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த துவாக்கள் அனைத்தையுமே ஏறத்தாழ 100 பக்கத்திற்கு மேலாக தொகுத்திருக்கிறார் அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதில் வாரத்தில் 7 நாட்கள் இருக்கின்றது அல்லவா? திங்கட்கிழமை ஓதுற துவா, செவ்வாய்க்கிழமை ஓதுற துவா, புதன்கிழமை ஓதுற துவான்னு சொல்லி இப்படி 7 துவாக்களாக அதை பிரித்து ஒவ்வொரு துவாவிலும், ஒவ்வொரு நாள் ஓதக்கூடிய துவாவிலும் மீண்டும் பெருமானார் ஓதி துவாக்கள் வராமல் ஒரு முறை மட்டுமே பெருமானார் துவாக்கள் வரக்கூடிய வகையில் இந்த துவாவினுடைய புத்தகத்தை அமைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த துவாவினுடைய புத்தகத்தை நம்ம ஒரு தடவை ஓதி முடிச்சிட்டோம்னாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருடத்தில் ஓதிய பெரும்பகுதி துவாக்கள் வந்துவிடும். அதனால் மினாவில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த துவாவை முழுசாக, அதாவது திங்கட்கிழமை ஓதுறது, செவ்வாய்க்கிழமை ஓதுறது, அந்த ஒரு நாள் ஓதுறது மட்டும் ஓதிவிடக்கூடாது. மொத்தமாக இந்த துவாக்கள் அனைத்துமே 7 நாட்களில் ஓதக்கூடிய அந்த துவாவை ஒரே நாளில் மினாவை நாம் ஓதி முடிக்க வேண்டும். இந்த துவாவை நாம் கேட்டு முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கு கேட்டிருக்கக்கூடிய அந்த துவாக்கள் அனைத்துமே ரொம்ப அற்புதமான துவாக்களாக இருக்கின்றன. அப்படி இந்த துவாக்களை நீங்கள் கேட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் 6வதாக அதிகமாக நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள். இதெல்லாம் செய்த பிறகு உங்களுக்கு நேரம் இருக்குமானால் குர்ஆன் ஓதுங்கள். ஏன்னா உங்களுடைய அந்த மினாவினுடைய அந்த நேரத்தை ஒரு நிமிஷம், ஒரு வினாடி கூட நீங்கள் வீணடித்து விடக்கூடாது. ஏதேனும் ஒரு அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டும்.
ஏழாவதாக பயான் செய்யுங்கள் அல்லது பயான் செய்வதை கேளுங்கள். ஏதேனும் ஒரு நசீகத்து நல்ல விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், இல்லை மற்றவங்க சொல்வதை நாம் கேட்க வேண்டும். தினமும் காலையில் 10 மணிக்கு மினாவில் வந்து நீங்கள் 4 நாட்கள் தங்கியிருப்பீர்கள். பிறகு 8, 10, 11, 12, அதுக்கு பிறகு 13. இங்கு மினாவில் தங்கியிருக்கக்கூடிய இந்த நாட்களில் காலையில் ஒரு 10 மணிக்கு பிறகு லுகா தொழுகையை தொழுத பிறகு 300 தஸ்பீக் தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். 300 தஸ்பீகை முறையாக தொழுக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது 3/4 மணி நேரம் ஓடும். 3/4 மணி நேரம் சரியான வழியில் நம்முடைய நேரத்தை செலவிட்டதாக ஆகும். தஸ்பீக் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். அதே போல் பொதுவாகவே நம்ம மினாவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான துவா என்னவென்றால், அல்லாஹும்ம ஹாதிஹி மினா, இறைவா இது மினா, ஃபம்னுன் அலைய பிமா மனகத்த பிஹி அலா அவுலியாயிக்க வாகரித்த ஆழ்த்திக்க, உன்னுடைய இறைநேசர்கள் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு நீ எந்த வகையிலெல்லாம் நீ உதவிகள் செய்தாயோ, பாதுகாப்புகளை வழங்கினாயோ, அதே போல எனக்கும் நீ உதவிகளை செய்வாயாக, பாதுகாப்புகளை வழங்குவாயாக என்கிற இந்த துவாவை நீங்கள் மினாவில் இருக்கக்கூடிய காலத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹு இஜஅலா கைர அழுதத்தின் இத்தத்தாக, இறைவா இந்த மினாவிற்கு என சிறப்பான முறையில் வரச் செய்தாய், இந்த வருகையை கடைசி வருகையாக ஆக்கிவிடாமல் மீண்டும் மீண்டும் பல முறை இந்த மினாவிற்கு வந்து செல்ல செய்வாயாக என்கிற இந்த துவாவை நீங்கள் அரபியில் தான் ஓதணும்னு இல்லை, இதை நீங்கள் தமிழ்லையே கேட்கலாம். இறைவா உனக்கு கட்டுப்பட்டவர்கள் உன்னுடைய இறைநேசர்களுக்கு நீ எப்படியெல்லாம் உதவி ஒத்தாசைகளை செய்தாயோ அதே போலவே எனக்கும் உதவிகளையும் பாதுகாப்பையும் வழங்குவாயாக. இறைவா இந்த மினாவிற்கு வந்த இந்த வருகையை கடைசி வருகையாக ஆக்கிவிடாமல் இன்னும் மீண்டும் மீண்டும் பல வருகையை எனக்கு தந்தருள்வாயாக, என்னுடைய சந்ததியினருக்கு வழங்குவாயாக என்றெல்லாம் இந்த துவாவை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். 10ஆவதாக ஸலவாத்துகள் ஓதுங்கள். இப்படி இந்த 10 வகையான திக்ருகளை 10 வகையான அமல்களை நீங்கள் மினாவில் அதிகமாக செய்யுங்கள். எல்லாம் வந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மினாவில் கேட்கின்ற எல்லா வகையான துவாக்களையும் ஒப்புக்கொள்வானாக. மினாவினுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.